தமிழ் பேசும் மக்கள் தான் தமிழ் தேசியம் என்பதை மறந்து சில தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக இந்த தமிழ் தேசியம் என்ற சொல்லை பயன்படுத்தியதன் விளைவுதான் இந்த தமிழ் தேசியமே ஒரு கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது உலகளவில். அதே நேரத்தில் இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையா, குறிப்பாகவே தமிழ் மக்கள் எதிர்பார்த்தது அதிகார பகிர்வு, சிறுபான்மை மக்கள் எதிர்பார்த்தது முக்கியமாக அந்த மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வு. அந்த பகிர்வை எதிர்பார்த்த மக்களுக்கு இந்த மாகாண சபையாவது கிடைக்குமா என்பது இப்பொழுது கேள்விக்குட்படுத்தப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு இந்த மாகாண சபை தேர்தலை அணுகப் போகிறது, அதே நேரத்தில் இலங்கை திருநாட்டில் இந்த பொருளாதாரம் பெரும் ஒரு பேசு பொருளாக மாற்றப்படைந்து வருகிறது. அதனை எவ்வாறு கையாளப் போகிறது, சர்வகட்சி மாநாட்டை கூட்டப் போகிறாரா அனுரகுமார திசாநாயக்கா என்ற ரீதியில் இன்றைய காணொளி அமையப் போகிறது. குறிப்பாக நேற்றைய முன்தினம் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பு அலுவலகத்தை யாழ்ப்பாணத்தில் திறந்து வைத்தார். அதன் பின் பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் இன்றைய காணொளி முக்கியமாகவே அமையப் போகிறது. அவர் முதலாவதாக முக்கியமாக ஒரு உரையை தெரிவிக்கிறார். என்ன உடைய பார்த்தால், இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்தும் எண்ணம் தங்களுக்கு இப்பொழுது இல்லை, அரசாங்கத்துக்கு இல்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். ஏனென்றால் அதுக்கு நிதி பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்றும், எதிர்பாராத விதமாக நிப்பார் புயல், இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டிருந்தது, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த 500 பில்லியன் பணத்தினை இந்த அனர்த்த நிலைமைகளுக்கு சரி செய்வதற்காக நாங்கள் எடுத்து செலவு செய்து விட்டோம், அதனால் இப்பொழுது பணம் இல்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான சட்ட ரீதியான சில குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ரணில் அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த முற்பட்ட வேளையில் சில சட்ட நடவடிக்கைகள் சில குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனை தீர்ப்பதற்கான ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு குழுவை நாங்கள் நியமிக்கிறோம். அவர்களுடைய அறிக்கையும் பெறணும். இப்படியெல்லாம் அடுத்த வருடம் ஏதேனும் பிரச்சனைகள் வராவிட்டால் இந்த மாகாண சபையை நாங்கள் நடத்தலாம் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கார். இந்த மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் நடக்காது என்பது உறுதியாகி இருக்கிற அந்த நேரத்தில் அடுத்த வருடம் கூட நடக்குமா என்ற ஒரு கேள்வி தான் எழுப்பப்பட்டது. அதே நேரத்தில் சில ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு இந்தியா எதுவும் அழுத்தம் தருகிறதா என்றெல்லாம் கேட்கப்பட்டது. அதுக்கு சொல்றார், இந்தியா எந்த ஒரு விதத்திலும் தங்களுக்கு ஒரு அழுத்தம் தரவில்லை. ஏனென்றால் நாங்கள் இன மத பேதமின்றி ஆட்சியை நடத்துகிறோம். குறிப்பாக வடபகுதி முக்கிய பிரச்சனையாக இருக்கிற அந்த இனவாதம் என்ற இந்த இதை நாங்கள் இல்லாமலாக்கி வடகிழக்கை தாண்டி இலங்கை பூராவுமே நாங்கள் ஒரு நல்லாட்சியை வழங்குறதால இந்தியா எங்களுக்கு ஒரு ஆதரவை தருது. இராணுவத்திடம் இருந்த பல்வேறுபட்ட காணிகளை விடுவித்து புதிய பாதைகள் அமைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் அடிமட்ட மக்களையும் வலுப்படுத்துவதற்காக பிரஜாசக்தி முறையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டு இது தொடர்பான புரிந்துணர்வு இந்தியாவுடன் இருக்கிறது. இந்தியா எங்களோட ஒரு நல்லுறவுல இருக்குது. ஆகவே மாகாண சபை தேர்தலில் எங்களுக்கு ஒரு அழுத்தத்தை அவர்கள் பிறப்பிக்கவில்லை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சு இருக்கிறார். இந்த இடங்களில் சில இடங்களில் தமிழ் தேசிய போர்வையில் சில அரசியல்வாதிகள் செயற்படுகிறார்கள். தமிழ் மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு தங்களுடைய சுய லாபத்திற்காக தமிழ் தேசிய விடயத்தை பாவிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை இவர் முன்வைத்திருக்கிறார். உண்மையிலேயே தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்கு உயிர் நாடியாக இருந்தாலும் சில அரசியல்வாதிகள் தமிழ் தேசியத்தை தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இவர் கூறியதற்காகவோ இல்லை, ஆனால் மாறாக கடந்த காலங்களில் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த பல அரசியல்வாதிகள் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். பாராளுமன்ற தேர்தலின் போது புதிய யாரென்றே தெரியாத புதிய நபர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள், குறிப்பாக யாழ் மாவட்டத்தில். அதன் பின்விளைவு இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அவர் செய்கின்ற வேலைகளை பார்க்கும்போது பெரும் ஒரு வருங்காலத்தில் எவ்வாறு தமிழ் தேசியம் செல்ல போகிறது, அதில் தமிழ் மக்களுடைய இருப்பு அப்படி இருக்க போகுதுன்றே கேள்விக்குறியாக இருக்குது. அது ஒரு வேறு புறத்தில் இருக்குங்க. இந்த இடத்துல தான் தமிழ் மக்கள் சரியான நேரத்தில் சரியான விடயத்தை செய்கிறார்கள். தமிழ் தேசியம் என்ற போர்வையில் தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைத்தவர்களை தூக்கி எறிய வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. உண்மையிலே இவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தாலும் தமிழ் மக்கள் சில இடங்களில் சிந்தித்து செயற்பட வேண்டும். உண்மையிலே யார் மக்களுக்கு ஆதரவோடு இருக்கிறார்கள்? யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டால் மீன்பிடி முக்கியமான ஒரு துறையாக காணப்படுகிறது. பொருளாதாரம் வலுப்படுத்த வேண்டி இருக்கிறது, கைத்தொழில் மேம்படுத்த வேண்டியிருக்கு, சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்ய வேண்டியிருக்கு, சிறுவர் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்த. இப்படி பல்வேறுபட்ட அடிப்படை தேவைகள் இருக்கும்போது வெறுமனே
தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறோம் என்ற பெயரில் தமிழ் தேசியத்தை குழி தோண்டி புதைத்தவர்கள் பல்வேறுபட்டவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், பதவியில் இருந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களை துரத்தி அடித்து விட்டு உண்மையிலேயே தமிழ் தேசியம் என்பது தமிழ் மக்கள் தான் என்று உணர்ந்த ஒரு நபரை நிறுத்த வேண்டும், வருங்காலத்தில் இனங்காண வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போ இவருடைய கருத்துக்கள் கிட்டத்தட்ட பொருந்துகிறது என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். என்ன விடயம் என்று பார்த்தால், சர்வ கட்சி மாநாட்டை கூட்டி ஒரு தேசிய அரசாங்கத்தை அமைக்க போகிறார்களா இப்ப இருக்கிற அரசாங்கம் என்ற ஒரு கருத்து தென்னிலங்கை ஊடகங்கள் வாயிலாக பல்வேறுபட்ட இடங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் இதனை முக்கிய ஆளுந்தரப்பு முழுமையாக இது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, இந்த பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி சில எதிர்கட்சியினால் பரப்பப்படுகின்ற ஒரு போலி முகத்திரை என்ற ரீதியிலாம் தன்னுடைய கருத்தை ஆளுந்தரப்பு தெரிவித்திருக்கிறது. எந்த ஒரு இடத்திலையும் நாங்கள் எல்லா கட்சிகளையும் இணைத்த ஒரு அரசாங்கத்தை அமைக்க மாட்டோம் என்ற ரீதியில் உறுதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியின் முக்கியமான கோட்பாடாக இருக்கிறது கூட்டு ஆட்சி முறை இல்லை என்பதுதான். கூட்டணியாக நாங்கள் யாரையும் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அப்போ இது தொடர்பாக தான் பயன்படுத்தப்பட்டேன். இப்போ இந்த இடத்துல தான் ரணில் இப்போது பேசப்பட்டு வருகிறார். அப்போ ரணில் பொருளாதாரம் என்று வந்தாலே ரணிலை முன்னிலைப்படுத்தி அதனை வைத்து ஒரு அரசியல் செய்கின்ற ஒரு கூட்டம் காணப்படுகிறது. அப்போ தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது சின்ன பொருளாதார ரீதியில் தள்ளாடுகிறது என்பதை பயன்படுத்தி ரணிலை உள்நிலைக்க அல்லது ரணிலை மாசுபடுத்த மேலோக்கி காட்ட முயற்சி செய்கிறார்களா சில பேர் என்றதையும் சிந்திக்க தோணுகிறது. இப்போ இதனை முற்றுமுழுதாக மறுத்திருக்கிறார்கள் ஆளும் தரப்பு அவர்கள். ரணில் ஆட்சியில் இருந்த 2022ஆம் ஆண்டு அவர் காணப்பட்ட ஆட்சியில் இருந்தார். 2022ஆம் ஆண்டு அவர் தான் ஜனாதிபதியாக இருந்தார். அப்போ அவருடைய பொருளாதாரம் வேறு முறையாக இருந்தது. இப்போ இருக்கிற அரசாங்கம் வேறு முறையில் பொருளாதாரத்தை கையாளுகிறது என்றுதான் கருதப்படுகிறது. குறிப்பாக ரணில் ஆட்சியில் இருக்க இறக்குமதி பொருட்களை முற்றாக தடை செய்கின்ற வாகனங்களாக இருந்தாலும் சரி, ஆடை தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உற்பத்தி மூலப்பொருட்களை இறக்காமல் தன்னுடைய நாட்டினுடைய வெளிநாட்டு நாணயத்தை கையில் வைத்திருந்தார். ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கடனை செலுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் உற்பத்தி பொருட்களை கீழே இறக்கி ஏற்றுமதிகளை மேற்கொள்கிறது. அதே நேரத்தில் வாகனத்துக்கு அதிகளவான டேக்ஸை கூட்டி வாகனத்தை இறக்குமதி செய்கிறார்கள். அப்போ ரணிலுடைய காலத்தில் எந்த ஒரு பொருளும் இறக்குமதியாக இல்லை. கிட்டத்தட்ட லைசன்ஸ் வாகன சாரதி பத்திரம் கூட அச்சடிக்க முடியாத சூழ்நிலை காணப்படுது. ஆனால் இப்போ இருக்கிறது அவ்வாறு இல்லை. அதுக்கு ஒரு எதிர்மாறான ஒரு நடைமுறை தான் காணப்படுகிறது. அப்போ இதனால தான் இந்த தள்ளாடு முன்கூட்டியே சில ஏற்பாடுகள் செய்தால் வருங்காலத்தில் இலங்கையினுடைய நாணய இருப்பை கையாளலாம், கையிருப்பு அதிகரிக்கலாம் என்றுதான் காணப்படுகிறது. அவர் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்க போகிறது இலங்கை திருநாட்டில். நன்றி, வணக்கம்.